திமுகவில் கவுன்சிலர் பதவிக்கு பல போட்டி நடக்கும், ஒரு மெம்பர் பதவிக்கு அவ்வளோ போட்டி நடக்கும். ஆனால் இன்றைக்கி பிஜேபியில் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு தொண்டனாக வந்து 5 ஆண்டுகள் முன்பு தான், 5 ஆண்டு கூட ஆகலை, மாநில தலைவர்கள் வந்து பிஜேபியில் இணைந்து குறிப்பிட்ட வருடங்களில் மாநில தலைவர் பதவி கொடுத்து அதே அவரோட முயற்சி, அவரோட உண்மையான உழைப்பை கண்டு பாரதிய ஜனதா ஆச்சரியப்பட்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி அந்த அமைச்சர் பட்டியலில் மாநில தலைவர் அவர்கள் பேரை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆனால் அவர் வந்து பெருந்தன்மையாக நான் வந்து மாநில தலைவர் பதவியை நான் வகிக்கிறேன், மத்திய அமைச்சர் பதவி வேண்டாம் என்று நிராகரிக்கிறான். இதில் வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண தொண்டரும் மத்திய அமைச்சர் ஆகலாம், பாரத பிரதமராக கூட வருங்காலத்தில் ஆகலான்றது வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தெரியுது. அதனால் மக்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஒரு குடும்ப அரசியலில் போய் நீங்கள் மாட்டினுக்கிறீங்க. ஒரு குடும்பம் அவங்க டிஆர் பாலு மீண்டும் எம்பி ஆக்குவாங்க. நீங்கள் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா யார் அமைச்சராகிறாங்களோ அவங்க பிள்ளைங்கள் தான் அமைச்சராகுவாங்களே தவிர வேறு யாராலையும் ஆக முடியாது. ஆனால் பிஜேபியில் அப்படி கிடையாது. இன்றைக்கி சாதாரண ஒரு தொண்டனாக வந்து மாநில தலைவர் உழைப்பு கொட்டினாங்க, அவருக்கு வந்து மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க. அதே உழைப்பை இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கொடுத்தாங்க. இன்றைக்கி அவருக்கு வந்து மத்திய அமைச்சர் பதவி வந்து தேடி கொடுத்து கூட அந்த பதவி வந்து வேணான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதனால் வரப்போகிற காலகட்டத்தில் 2026 மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சிஎம் ஆக்கணுன்ற நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்துட்டு இருக்காங்க. அதனால் மக்கள் அனைவரும் புரிந்து கொண்டு குடும்ப அரசியலை விட்டு வெளியே வாங்கன்றது இது மூலிமா கேட்டுக்கொள்கிறேன். பாரதிய ஜனதா கட்சிக்கு 2026 வாக்களியுங்கள்.